ஜென்ம குருவின் அந்த முக்கியமான எச்சரிக்கை பாட்டுகளையும் குருவின் பார்வையால கிடைக்க போகும் அந்த ராஜயோக பலன்களையும் இணைத்து தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை முழுமையா பார்க்காம ஒரு முடிவுக்கு வராதிங்க. அப்பதான் கடகராசினருக்கு இந்த வருஷம் எப்படி சுலபமா கடக்கலாம்ங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோவோட தலைப்பு 2026 கடகராசி குரு பயிற்சி. ஜென்மத்தில் உச்ச குரு, அஷ்டமச்சனி முடிந்தது, ஆபத்தா அதிர்ஷ்டமா, குரு பயிற்சி தரக்கூடிய அதிரடி மாற்றங்கள் என்ன? வணக்கம், இது ஸ்ரீவாரி ஜோதிடம். நான் உங்கள் சதீஷ் கிருஷ்ணா. கடகராசி நேயர்களே, கடந்த 2.5 வருஷமா அஷ்டமச்சனியால் நீங்க பட்ட கஷ்டம் இருக்கே, அது உங்களுக்கும் அது உங்களை படைச்ச ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப சனி பகவான் ஆல்ரெடி அட்டமத்திலிருந்து விலகி உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல போய் சஞ்சரிச்சு இருக்காரு. சனியா கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமா பட்ட அவஸ்தைகள் சொல்லி மாளாது. எப்படியும் அந்த சனியோட ஆதிக்கம் முடிஞ்சு இப்போ உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி போனது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம். அதே சமயம் ஒரு கண்டத்தை தப்பிச்சிட்டீங்க. ஆனா வர்ற 2026 ஜூன் மாசம் 2ஆம் தேதி நடக்க போற குரு பயிற்சி ஒரு விசித்திரமான சூழ்நிலையை உங்களுக்கு தரப்போதான் சொல்லணும். என்னையா வீடியோ ஆரம்பத்திலேயே பயப்படுத்துறீங்கன்னு நினைக்காதீங்க. இது வந்து ஒரு அவேர்னஸ், எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய பதிவாக தான் இதை கண்டிப்பா அமையும். குரு பகவான் உங்க ராசிக்குள்ளேயே வந்து ஜென்ம குருவா அமர்றாரு. சாஸ்திரப்படி ஜென்ம குரு வனத்திலே சீதையை சிறை வைத்ததுன்னு ஒரு ஜோதிட பாடல் ஒன்று இருக்குது. அதாவது இந்த காலகட்டம் ஜென்ம குரு கடகராசிக்கு ஜென்மத்துல குரு வரும் பொழுது என்ன நடக்கும்? முதல் பாயிண்ட் என்னன்னா, மனக்குழப்பம் அதிகமா இருக்கும். குறிப்பிட்டவங்களுக்கு இந்த இடமாற்றம், நீங்க ஆபீஸ் மாறலாம் அல்லது வீட்டை மாத்திட்டு போகலாம், சில இடமாற்றங்கள் கண்டிப்பா வந்தே தீரும். குரு பகவான் நிச்சயமா ஜென்மத்தில் இருக்கிற குரு பகவான் ஏதோ ஒரு வகையில் இடமாற்றத்தை கொடுத்தே தீருவார். ஆனா கடகராசிக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இங்க குரு பகவான் உச்சம் பெறாரு. அதாவது ஒரு அரசர் தன்னோட நாட்டுக்குள்ளேயே வர்ற மாதிரி. இப்போ ஒரு அரசர் வரும்போது சின்ன சின்ன கட்டுப்பாடுகள் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஆனா போகும்போது அந்த அரசர் அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிதான் இப்போ கடகராசிக்கு. இந்த நுணுக்கமான பலன்களையும் நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்களையும் இப்ப விரிவா பார்ப்போம். ஜென்ம குரு நீங்க கவனமா இருக்க வேண்டிய கட்டளைகள் என்ன அப்படின்னா, நல்ல பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஜோதிடரா உங்களுக்கு சில எச்சரிக்கைகளை தர வேண்டியது என்ன கடமை. இதை மட்டும் சரியா செஞ்சுட்டா மற்றதெல்லாம் யோகமா மாறிடும். முதல் பாயிண்ட், மனக்குழப்பம். எப்ப பார்த்தாலும் சரியான முடிவு தான் எடுக்கிறோமா இல்ல தப்பான முடிவு எடுக்கிறாங்களோ சந்தேகம் இருந்துட்டே இருக்கும். குழப்பமா இருந்தா முக்கியமான முடிவுகள் இந்த காலகட்டத்தில் தள்ளி போடுங்க. குறிப்பா இடமாற்றம், வேலையில தேவையில்லாத இடமாற்றம் அல்லது வீடு மாற்றம் வர வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதை தடுக்காம முடிஞ்ச வரைக்கும் ஏத்துக்கிறதுக்கு பாருங்க. அதிகாரம், குடும்பத்திலேயோ அல்லது வேலையிலேயோ உங்க அதிகாரத்தை செலுத்த நினைக்காதீங்க. இது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில கெட்ட பேர் தந்துட்டு போயிடும். சின்ன சின்ன கௌரவ குறைச்சல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றவங்க பேசுறத ஒரு காதல வாங்கி இன்னொரு காதல விட்டுட்டு போறதுதான் இப்போதைக்கு நல்லது. இந்த குரு பயிற்சி ஆனதுல இருந்து 2027ஆம் வருஷம் ஜூன் மாசம் வரைக்கும், குரு பயிற்சி முடிகிற வரைக்கும் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றேங்கிற பேர் வழியில போய் அடுத்தவங்களை பத்தி புறம் பேசுவதோ இல்ல அடுத்தவங்களை பத்தி விமர்சனம் பண்றதோ இல்ல இன்னும் இவரை பத்தி அவர்கிட்ட போய் சொல்றது, அவரை பத்தி இன்னொருத்தர போய் சொல்றதுன்னு போனீங்கன்னா அதுதான் நடக்கும். இந்த காலகட்டத்துல கடகராசியில பிறந்தவங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வரும். இதனால பெரிய சங்கடத்துல சிக்குவீங்க. நீங்க உங்க வேலைன்னு இருந்துக்கிறது நல்லது. முக்கியமா ஆரோக்கியம், கொழுப்பு சம்பந்தமான உணவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. முக்கியமா கல்லீரல் மற்றும் ஜீரண மண்டலத்துல கவனம் தேவை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயம் மறுபடியும் சொல்றேன், ஜென்ம குருவால ஏற்படுக்கும் நெகட்டிவ், இனி அடுத்தது எல்லாமே பாசிட்டிவா தான் சொல்ல போறேன், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் வீண் பழி வரக்கூடிய காலகட்டமா இருக்கிறதால முடிஞ்ச வரைக்கும் எச்சரிக்கையா இருங்க. மற்றவங்க பஞ்சாயத்துல நீங்க போய் தலையிடாதீங்க. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ற விஷயத்துல போகாதீங்க. நீங்க என்னதான் அந்த காலத்துல நன்மை செஞ்சாலும் இந்த குரு பயிற்சி பலன் வந்து இப்ப பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஒரு 10 நாள்ல மறந்துடுவீங்க. ஆனால் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க அடுத்தவங்களுக்கு செய்யற நன்மை செஞ்சாலும் அது தீமையா தான் வந்து முடியும் உங்களுக்கு. ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிதானம், பேச்சுல ரொம்ப கவனம் தேவை. வாய் தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிரியாவே இருக்க போகுது. அதே வாய் தான் வில்லங்கத்தையும் பண்ண போகுது. கொஞ்சம் பார்த்து பேசிக்கிங்க யார்கிட்டையுமே. குறிப்பா அஷ்டமச்சனி முடிஞ்ச வேகத்துல பெரிய முதலீடுகளை செய்யாதீங்க. கொஞ்சம் நிதானமா கிளம்புறீங்க. சந்தேகம், வாழ்க்கை துணை மேல தேவையில்லாத சந்தேகங்கள் அல்லது குடும்பத்தில் இருக்கவங்க மேல தேவையில்லாத சந்தேகங்கள் இந்த காலகட்டத்தில் வளர்த்துக்காதீங்க. அது மன நிம்மதியை கடுமையா பாதிக்குங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. முக்கியமா கடகராசியில பிறந்தவங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, பிடிவாதம், வீண் பிடிவாதம். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நினைக்காதீங்க. இந்த வருஷம் நீங்க கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போறதுதான் உங்களுக்கு நல்லது. இப்ப முழுமையான குரு பயிற்சி பலனுக்குள்ள போயிருவோம். கடகராசிக்கு இந்த முக்கியமான
உச்ச குரு கொடுக்கக்கூடிய ராஜயோக பலன் என்னன்னு பார்ப்போம். உச்ச குரு ராசிலே அமர்றதால உங்களோட முகத்துல இதுவரைக்கும் இழந்த பொலிவு எல்லாமே புது பொலிவா மாறி தெய்வ கடாட்சம் இந்த காலகட்டத்துல நிச்சயமா உண்டாகும். உங்க முகம் இனிமே ரொம்ப லட்சணமா மாறும்னு சொல்லலாம். நீங்க சொல்ற வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும், மரியாதை இருக்கும். என்னால முடியாதுன்னு நினைச்ச காரியங்கள் இப்போ என்னால மட்டும்தான் முடியும் சாதிச்சு காட்டுவீங்க. இதுவரைக்கும் இருந்த அந்த மந்தத்தன்மை மறைஞ்சிரும். ஒரு சுறுசுறுப்பு உங்க உடம்புக்குள்ள வந்துடும். சமுதாயத்துல உங்களை பத்தின பழைய தப்பான அபிப்பிராயங்கள் எல்லாம் மாறி ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அந்த குரு பயிற்சி அமையும். உங்களோட கௌரவம் அந்தஸ்து இப்ப பல மடங்கு உயரப்போதுகளை மாற்றுக்கிறது இல்லை. அரசாங்க வழியில வர வேண்டிய பாராட்டுகளும் விருதுகளும் உங்களை தேடி வரும். ஆன்மீகத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு வந்து மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்குன்னு சொல்லலாம். புதிய முயற்சிகள் எது எடுத்தாலும் அதுல ஒரு கண்ணு தெரிய, அதாவது புதிய முயற்சிகள் எது எடுத்தீங்கனாலும் அதுல ஒரு கண்ணுக்கு தெரியாத தெய்வீக துணை உங்களுக்கு இருந்துட்டே இருக்குங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. அதே சமயம் இந்த காலகட்டத்துல உங்க பர்சனாலிட்டி, அதாவது ஆளுமை திறன் வந்து இப்ப எல்லாரையும் கவர்ற விதமா இருக்குங்கிறதும் இந்த குரு பயிற்சி ஏற்படுத்துற போது, முக்கியமா புத்திர பாக்கியம் மற்றும் பூர்வ புண்ணியம், அதாவது குரு தன்னுடைய 5ஆம் பார்வையால உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திலேயே விழுகிறது. நீண்ட நாள குழந்தை இல்லாம இயங்குறவங்களுக்கு குழந்தை செல்வம், மழலை செல்வம் கண்டிப்பா அந்த காலகட்டத்திற்கும் உங்க பிள்ளைகளோட படிப்பு மற்றும் வேலையில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய காலகட்டமாக இது அமையும். தள்ளி போயிட்டே இருந்த குழந்தைகளோட பிள்ளைகளோட திருமண காரியங்கள் இப்போ சுமூகமா முடியும். குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு முழுசா கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். தடைப்பட்ட நேர்த்தி கடன்களை முடிக்கிறதுக்கான சூழ்நிலையும் வந்திருக்கு. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை அமைய போகுது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி இப்போ உங்க கைக்கு வந்து சேரும். அந்த சொத்துக்கள், இழந்த சொத்துக்கள் எல்லாம் கைக்கு வந்து சேரும். உங்களோட கற்பனை திறன் மற்றும் படைப்பாற்றல் இப்போ உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கும். முக்கியமா ஷேர் மார்க்கெட் மற்றும் ஊடக வணிக துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுய ஜாதகத்துல திசாபுத்தி சாதகமா இருந்தா மட்டும் இந்த ஸ்பெகுலேஷன் மார்க்கெட்டுக்குள்ள போங்க. இல்லைன்னா ஒரு வருஷம் அமைதியா வெயிட் பண்ணுங்க. மந்திர வித்தைகள் மற்றும் ஜோதிடம் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான காலமா அமையும். உங்க மனசுல இருந்த அந்த பழைய கவலைகள் எல்லாம் இப்போ ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமா மறையறதுக்கு ஆரம்பிக்கும். முக்கியமா திருமணம் மற்றும் உறவு சார்ந்த விஷயங்கள்ல குருவோட 7ஆம் பார்வை உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தையே விழுகிறதால கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இப்ப ராஜயோகமான இடத்துல வரணும் அமையும். நீண்ட நாளா திருமணம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமா அந்த காலகட்டத்தில் திருமணம் கைகூடி வரும். அதுக்கு ஒரு சிறு முயற்சி எடுத்து வைக்கணும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த கடந்த காலத்துல அஷ்டமச்சனியால இருந்த அந்த பெரிய இடைவேளை இப்போ மறைஞ்சு நிச்சயமா அந்யோன்யம் கைகூடும். கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். புதிய பார்ட்னர்கள் அறிமுகமாவாங்க. வாழ்க்கை துணையின் மூலயமாக உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டமும் சொத்துக்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சர்வ நிச்சயமா இருக்குன்னு சொல்லலாம். பகைவர்களா இருந்தவங்க கூட இப்ப நண்பர்களா மாறுவாங்க. முக்கியமா நண்பர்களா இருக்கிறவங்க கூட நாளைக்கு பகைவரா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நண்பர்கள் விஷயத்திலையும் கொஞ்சம் டீப் அனலைசிஸ் போகாதீங்க. ஒரு நுனிப்பில் மேய்ச்ச மாதிரி அப்படியே ஆடு வந்து நுனிப்பில் மேயும் பாருங்க, அந்த மாதிரி அப்படியே மேலாப்புல போய்க்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பதவிகளும் மக்கள் செல்வாக்கும் இந்த காலகட்டத்தில் பெருகி வரும். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். அவங்க மூலமா தொழிலுக்கு தேவையான உதவிகள் கிடைச்சே தீரும். திருமணமான தம்பதிகளுக்குள்ள இருந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது பக்குவம் இந்த காலகட்டத்தில் தானாகவே வரும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலியமா புதிய வியாபாரம் தொடங்க உங்களுக்கு வாய்ப்பு கண்டிப்பா அமையும். உங்க தன்னம்பிக்கை இப்போ இமயமலை அளவுக்கு உயருக்குன்னு சொல்லலாம். பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை வழி ஆதரவு, அதாவது குரு பகவான் தன்னோட 9ஆம் பார்வையால உங்க ராசிக்கு 9ஆம் இடத்திலேயே விழுகிறதால தந்தையோட உடல்நிலையில இருந்த தொந்தரவுகள் எல்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தேர்றதுக்கு ஆரம்பிக்கும். அவரோட முழு ஆதரவும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா கிடைக்கும். நீண்ட நாட்களாக போடணும்னு நினைச்சிட்டு இருந்த, அதாவது இந்த ஆன்மீக பயணம் சொல்லுவாங்க இல்லைங்களா, நீண்ட நாட்களாக நான் காசி போகணும், ராமேஸ்வரம் போகணும், புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகணும்னு நினைச்சவங்க எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் வர ஆகஸ்டுக்கு மேல அது எல்லாமே கைகூடி வரும். பாக்கிய சனி 9ல் இருக்கிறதால, அதாவது பாக்கிய சனின்னு சொல்லக்கூடிய கடந்த காலத்துல உங்களை போட்டு பிச்சு பெடல் எடுத்த சனி பகவான் இப்போ 9ல் இருக்கிறதால வெளிநாடு போறதுக்கான யோகம் ரொம்பவே பிரகாசமா இருக்குன்னு சொல்லலாம். அதே சமயம் அரசாங்க தேர்வுல டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி மாணவர்கள் ஒரு பெரிய சக்சஸ் இந்த காலகட்டத்தில் பெறுவீங்கன்னு சொல்லலாம். உங்களோட தர்ம சிந்தனை அதிகமாகும். பல தான தர்மங்களை செய்யறதுக்கான பாக்கியங்கள் கிடைக்கும். முன்னோர்களோட ஆசையும் பித்தர்கள் ஆசையும் உங்களுக்கு எல்லா நேரமும் ஒரு பாதுகாப்பா இருக்குங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. வேலையில பதவி உயர்வு மற்றும் கௌரவமான இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இதுவரைக்கும் தடையா இருந்த பாக்கியங்கள் எல்லாமே இப்போ அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. உங்களோட பேங்க் சேமிப்பு மெதுவாக உயர ஆரம்பிக்கும். கடகராசிக்கு இந்த 2026-27 காலம் ஒரு மறுவாழ்வு தரும் காலமா இருக்கும். முக்கியமா கடகராசி நேயர்களே, ஜென்ம குருவோட கடுமை குறையவும் உச்ச குருவோட நற்பலன் உங்களுக்கு சர்வம் நிச்சயமா கிடைக்கிறதுக்கும்
வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு அல்லது அதாவது குரு பகவான்னா நவகிரகம் இருக்கு இல்லைங்களா ஒரு கோயில்ல, அந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அப்படி ஒருவேளை எங்க ஊர் பக்கத்துல நவகிரகமே இல்லை அப்படின்னா தட்சிணாமூர்த்தி இருப்பார் அந்த கோயில்லயே. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நில மலர்களால வியாழக்கிழமை தோறும் அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த ஜென்ம குருவோட தாக்கத்துல இருந்து ஈஸியா வெளியில வந்துடலாம். இல்ல இதை விட சக்தி வாய்ந்த பரிகாரம் வேணும்னா உங்க வீட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடலாம். இது உங்க மன அமைதிக்கு ரொம்பவே உதவும்னு சொல்லலாம். ஸோ மறுபடியும் சொல்றேன், கடகராசி நேயர்களே எச்சரிக்கையோடு இருந்தா இந்த வருஷத்தை நீங்க பொற்காலமா மாத்திக்கலாம். மறுபடியும் சொல்றேன், கடகராசிக்கு எந்த விதமான நெகட்டிவும் இல்லை. ஆனால் ஜென்மகுரு வந்திருக்கிறதால ஒரு மனக்குழப்பம் இருந்துட்டே இருக்கும். முக்கியமான முடிவுகள், இந்த வீடு வாங்கலாமா, பெரிய சொத்து வாங்கலாமா, இல்ல பெரிய ஷேர்ஸ் வாங்கலாமாங்கிறவங்க மட்டும் கொஞ்சம் அமைதியா பொறுமையா இருந்து வெயிட் பண்ணி அதில் முதலீடு பண்ணுங்க. அவசரப்பட்டு இதில் முதலீடு பண்ணிடாதீங்க. குடும்பத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. மற்றபடி குரு அமர்ந்த இடம், குரு எப்பவுமே ஜோதிடத்தோட விஷயம் இருக்கு, குரு அமர்ந்த இடம் பாலாயிரும், அவர் பார்க்குற இடம் தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது உங்க ராசியிலேயே அமரக்கூடிய குரு உங்க ராசியிலிருந்து 5, 7, 9ஆம் பாடத்தை பார்க்கறது பல வகையிலையும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை தீர்த்தாலும் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். மேலும் கடகராசியினருக்கு இந்த குரு பயிற்சி, உச்ச குரு பயிற்சி பல வகையிலையும் நன்மையை தரணும் நானும் ஆண்டவன் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஸ்ரீவாரி ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.